ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொத்து பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கொத்து பரோட்டா நம்ம வீட்லயே ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாங்க. இது ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரியே நல்ல டேஸ்டியா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி வாங்க, இப்ப முட்டை கொத்து பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொத்து பரோட்டா பண்றதுக்கு 2 பரோட்டாவை நல்லா சின்ன சின்னதா பிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. பரோட்டாவை இந்த அளவுக்கு நல்லா பொடுசா பிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் கொத்துறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நமக்கு கொத்து பரோட்டாவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் மைதா பரோட்டா தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீட் பரோட்டா கூட எடுத்துக்கோங்க. ரெண்டுலயுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பரோட்டாவுடைய ரெசிபி லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப கொத்து பரோட்டா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியா கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டா வதக்கிடுங்க. கொத்து பரோட்டாவுக்கு வெங்காயம் அதிகமா வதங்கிடக்கூடாதுங்க. பாதி அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். அப்பதான் கொத்து பரோட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டா ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. உப்பு குறைவா சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம பரோட்டா செய்யற போது அதுல உப்பு போட்டுதாங்க பரோட்டா செய்வோம். இப்ப வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் அளவா சேர்த்துக்கோங்க. கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 4 முட்டை உடைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். 2 பரோட்டாவுக்கு 3ல இருந்து 4 முட்டை அளவுக்கு தேவைப்படும். உங்களுக்கு முட்டை அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4 சேர்த்துக்கோங்க. இல்ல குறைவாவே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் 3 சேர்த்தீங்கன்னா அளவா இருக்கும். இப்ப முட்டை உள்ள சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை லைட்டா கலந்துடலாம். முட்டை ரொம்பவே உதிரி ஆயிடக்கூடாதுங்க, கொஞ்சம் கிரேவி பதத்துல இருக்கணும். அப்பதான் பரோட்டாவில முட்டை நல்லா கோட் ஆகும். பாருங்க, இப்ப முட்டை ஓரளவுக்கு கிரேவி பதம் ஆயிருக்கு. இது கூட நம்ம பிச்சு எடுத்து வச்சிருக்கிற பரோட்டாவை உள்ள சேர்த்துடலாம். பரோட்டா உள்ள சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம பரோட்டாவை நல்லா சின்ன சின்னதா பிச்சு இருக்கிறதுனால அங்க கொத்து பரோட்டா குயிக்காவே ரெடி ஆயிடுங்க. நம்ம மிக்சியில போட்டு கூட உதிரியா அரைச்சி எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது மாதிரி சின்ன சின்னதா பிச்சியும் சேர்த்துக்கலாம். இப்ப கரண்டிலேயே இது மாதிரி நல்லா கொத்தி விடுங்க. பாருங்க, இப்ப முட்டையும் பரோட்டாவும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்ப இது கூட 1/2 கப் அளவுக்கு எம்டி சால்னா எடுத்திருக்கேங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த எம்டி சால்னாவுடைய ரெசிபி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேங்க, நீங்க எப்படி பண்றதுன்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம எம்டி சால்னாவும் சேர்க்கலாங்க, இல்லைன்னா சிக்கன் மட்டன் சால்னா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சால்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இது மாதிரி கரண்டிலேயே நல்லா கொத்தி விட்டுடுங்க. 2 நிமிஷம் போல லைட்டா கலந்தாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீத சால்னாவையும் உள்ள சேர்த்துடலாம். சால்னா சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் போல லைட்டா கலந்து விட்டுடுங்க. இந்த கொத்து பரோட்டா நம்ம பரோட்டாவும் சால்னாவும் ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு 10-15 நிமிஷத்துல டக்குன்னு முட்டை கொத்து பரோட்டா ரெடி பண்ணிடலாங்க. குட்டீஸ் எல்லாம் கொத்து பரோட்டா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அவங்க கேட்கிற போது நம்ம கடையில வாங்கி கொடுக்காம இது மாதிரி வீட்லயே ரொம்பவே சுலபமா செஞ்சு கொடுத்துடலாம். இப்ப கரண்டிலேயே இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் சால்னா, முட்டை, அப்புறம் பரோட்டா இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து வரும். டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, நம்ம முட்டை கொத்து பரோட்டா ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. சால்னாவெல்லாம் பரோட்டாவோட நல்லா சேர்ந்து உதிரியா வந்திருக்குங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். கடைசியா நம்ம மிளகுத்தூள் சேர்க்கிற போது நமக்கு கொத்து பரோட்டா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைனா கூட கொஞ்சமா சேர்த்துடுங்க. நம்ம கொத்து பரோட்டா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டை கொத்து பரோட்டா ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.